بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, புனிதம் நிறைந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகின்ற போது, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஊஹிய இலைய எனக்கு இறைவன் புறத்திலிருந்து இறை செய்தி வஹி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. என்னவென்றால், அன்னஹுஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின்னி, ஜின்களிலே ஒரு கூட்டத்தினர் குர்ஆன் ஓதுவதை செவிமடுத்து, ஃபகாலு அவர்கள் கூறினார்கள், அந்த ஜின்களிலே உள்ளவர்கள் அதை கேட்டுவிட்டு கூறினார்கள், இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, அதிசயமான அற்புதமான குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் கேட்டோம் என்று ஜின்களிலே ஒரு கூட்டத்தினர் கூறினார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். திருமறை குர்ஆனை அதனுடைய பொருளை உணர்ந்து முறையாக அதை அணுகுகின்ற போது இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்பதை எனக்கும் உங்களுக்கும் புரிந்து கொள்ளலாம். அப்படி புரிந்து கொண்ட ஜின்களிலே ஒரு கூட்டத்தினர் கூறுகின்றார்கள், குர்ஆனன் அஜபா, ஆச்சரியமான அதிசயமான திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் செவியேற்றோம் என்று கூறுகின்றார்கள். அதே போல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய முற்றத்திலே தொழுது கொண்டு குர்ஆனை ஓதுகின்ற போது இணை வைப்பாளர்களாக இறை நிராகரிப்பாளர்களாக இருந்த மக்காவை சார்ந்தவர்கள், அவர்களுடைய ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் அனைவரும் அவருடைய வீட்டை சூழ வஹும் யஅஜபூன மின்ஹு, ஆச்சரியத்தோடு அதிசயத்தோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கொண்டே இருப்பார்கள். வயந்துரூன இலைஹி, என்ன அற்புதமான வார்த்தைகளை வரிகளை கொண்ட ஒரு செய்தியை அவர் ஓதுகின்றார், அற்புதமாக இருக்கின்றதே, ஆச்சரியமாக இருக்கின்றதே, இப்படியும் அரபுல ஒரு மனிதரால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் இறை செய்தி அனுப்பிய செய்திகளை ஓதுகின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதுகின்றார்கள். ஆனால் அவங்க அதை பார்க்குறாங்க, இவ்வளோ அற்புதமான வரிகளை கொண்ட ஒரு வேதமா அப்படின்னு சொல்லி. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு கிடைத்த இந்த திருமறை குர்ஆன் என்ற அந்த வேதத்தை குறித்து சொல்கின்ற போது, மாமினல் அன்பியாஹி நபியுன் இல்லா உத்திய மாமிஸ்லுஹு, இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு அற்புதம் வழங்கப்பட்டது. ஆமன அலைஹில் பஷரு, அந்த அற்புதத்தை பார்க்கின்ற அந்த மனிதர்கள் இது இறைவன் புறத்திலிருந்து வந்தது, இவர் சொல்கின்ற இந்த செய்தி உண்மையான செய்தி, இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அவர்களை நம்பிக்கை கொண்டார்கள். சொல்லிவிட்டு, இன்னமா கான் அல்லது ஊத்தி துஹு வஹ்யன்,
எனக்கு இறைவன் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அற்புதம் திருமறை குர்ஆன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றதை பார்க்கலாம். எனவே திருமறை குர்ஆன் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வேதம். இறைவனால் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு தூதருக்கும் அற்புதங்களை அந்தந்த காலத்தில் எது மிகைத்து காணப்பட்டதோ, அந்த சமூகத்தில் வாழ்ந்த மக்கள் எதை ஆச்சரியத்தோடும் அதிசயத்தோடும் பார்த்தார்களோ அதை மிகைக்கக்கூடிய விதத்தில் ஒரு அற்புதத்தை தான் நபிமார்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். மூசா நபியுடைய காலத்தில் இந்த கண்கட்டி வித்தைகளை அந்த மனிதர்கள் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். எப்படி இதை செய்யலாம், சாதாரண மனிதர்களால் இதை முடியாது என்று ஒரு ஆச்சரியமாக பார்த்தபோது அதை முறியடிக்கக்கூடிய விதத்தில் ஒரு மேஜிக் என்ற அந்த அடிப்படையில் அற்புதத்தை மூசா நபிக்கு அல்லாஹ் வழங்கினான். தடியை போட்டால் அது பாம்பாக மாறுது, திரும்ப தடியை பிடிச்சா அந்த பாம்பை பிடிச்சா தடியாக மாறுது, கையை பைக்குள்ளே போட்டால் கை மினுங்குது. அப்போ அந்த மக்கள் அற்புதமாக எதை கருதினார்களோ பொய்யானதை கருதினாங்க. மூசா நபிக்கு அல்லாஹ் உண்மையை கொடுத்து அதை விட ஒன்றை இதுதான் உண்மையான அற்புதம் என்றதை காட்டினான். ஈசா நபியுடைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மருத்துவத்தில், அதே போல் இந்த சாஸ்திரம் குறிப்பார்த்து சொல்கிறதுல அந்த மக்கள் ரொம்ப அதை ஒரு அதிசயமாக பார்த்தார்கள். அதை முறியடிக்கக்கூடிய ஒரு விதத்தில் அற்புதத்தை தான் ஈசா நபிக்கு அல்லாஹ் வழங்கினான். அந்த மக்களால் குணப்படுத்தவே முடியாத வெண்குஷ்டம் பெருங்குஷ்டம் போன்ற நோய்களை குணப்படுத்தக்கூடிய அந்த வல்லமையை அல்லாஹ் கொடுத்தான். ஈசா நபியுடைய முன்னாடி ஒருத்தர் நின்றா சொல்லுவார், உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன இன்றைக்கு சாப்பிட்டீங்க, உங்கள் வீட்டில் என்ன இருக்குது, ஏன்னா அவங்க வீட்டில் உள்ள விஷயங்களை எல்லாம் ஈசா நபி சொல்லுவாங்க. மற்றவங்க சொன்னது பொய்யாக இருக்கும், 100 சொன்னால் 1 உண்மை, 99 பொய்யாக இருக்கும். ஈசா நபி உண்மையை சொன்னார்கள். அப்போ அந்தந்த சமூகத்தில் எதை அந்த மனிதர்கள் மிகப்பெரிய அற்புதமாக அதிசயமாக இதை யாராலையும் செய்ய முடியாது என்று நினைத்தார்களோ அதை உடைக்குகின்ற விதத்தில் அதை விட ஒருபடி மேலே உள்ளது உண்மையானதை நபிமார்களுக்கு அல்லாஹ் வழங்கி இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒருத்தன் இருக்கின்றான் என்பதை நிரூபித்தார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு இருந்த அரபுகள் அவங்க அரபுல பாண்டித்துவம் பெற்றவர்களாக இருந்தார்கள். இப்போ அபூ ஜஹிலாக இருக்கட்டும், உத்துபாவாக இருக்கட்டும், ஷெய்பாவாக இருக்கட்டும், மக்காவுக்கு பொறுப்பாளர்களாக காபத்துல்லாவுக்கு பொறுப்பாளர்களாக இருந்தவர்கள் அன்றைக்கு அவர்கள் படிப்புல உயர்ந்த தரத்தில் இருந்தவர்கள். அதனால்தான் அபூ ஜஹிலுக்கு அபுல் ஹிக்கம் அறிவின் தந்தை என்ற பேர். அவன் பேசுகிற மாதிரி அரபுல இலக்கணத்தில் இலக்கியத்தில் யாராலையும் பேச முடியாது. அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான் நான் தான் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி, படித்தவன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களுடைய அந்த அரபுல பாண்டித்துவத்தை உடைக்குகின்ற விதத்தில் ஒரு அற்புதத்தை அல்லாஹ் நபி அவர்களுக்கு கொடுத்தாங்க. எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாத ஒரு மனிதருக்கு. அவனுக்கு எழுத தெரியும், படிக்க தெரியும், அதனால் அவன் உயர்ந்தவன், அவன் அப்படி அரபுல பேசுகிறான்னு வரும். ரசூலுல்லாஹ்களுக்கு ஒரு விஷயத்தை எழுதவும் தெரியாது, அப்படி எழுதினாங்கன்னா அதில் என்ன இருக்குதுன்றது படிக்கவும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒருவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் குல் ஹு அல்லாஹு அஹத் என்று ஓதுகின்றார், அல்லாஹு சமத் என்று ஓதுகின்றார், லம் யலிது வலம் யூலத் என்று ஓதுகின்றார். ஒவ்வொரு எழுத்தையும் தால்ல முடிக்கின்றார். இலக்கியத்தில் கவிதையில் தான் அது முடியும், அப்படிதானே? கா 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 கான்னு முடியும் போது ஒவ்வொன்றா முடியும். ஆனால் ரசூலுல்லாஹ்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரத்துல் பக்ராவில் பார்த்தீங்கன்னா நூன்லேயே முடியும், ஒரு 100-150 வசனங்கள். சில சூறாக்கள் அலிஃப்லேயே முடியும், பன் தன் லன் ரன் என்று சொல்லி. இன்னும் சில சூறாக்கள் யாவிலேயே முடியும். இப்படி ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகின்ற போது இதுக்கு போது அவங்க யாருமே அப்படி கேட்டதே இல்லை. அதனால தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதுகின்ற போது வயாஜபூன மின்ஹு, அந்த சமூகம் அவர்களை அண்ணாந்து பார்த்தார்கள், எப்படி முடியும் இப்படி அழகான அற்புதமான வரிகளை ஓதுவதற்கு. அப்போ அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மனிதர்களுக்கு அற்புதமாக அல்லாஹ் வழங்கினது திருமறை குர்ஆன். ஆனால் இன்றைக்கும் திருமறை குர்ஆன் அற்புதம் தான், உலகம் அழியும் வரைக்கும் அற்புதம் தான். இன்றைக்கான அரபுல அதே அற்புதம் இருக்கிறதோடைய இது இன்றைக்கு மேலோங்கி இருக்காது. இன்றைய சமூகத்தில் மேலோங்கி இருக்கிறது மக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு அதிசயத்தோடு பார்க்குறது டெக்னாலஜி, சயின்ஸை, விஞ்ஞானத்தை. இந்த குர்ஆன் 1400 வருடத்துக்கு முதவே அந்த டெக்னாலஜி சயின்ஸை பேசிடுச்சு.
இன்றைக்கு எதெல்லாம் இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்களோ, சூரியனை பற்றி வேணுமா, சந்திரனை பற்றி வேணுமா, இது ஆல்ரெடி திருமறை குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முதலே பேசின விஷயங்கள். அப்போ இன்றைக்கும் திருமறை குர்ஆன் அற்புதம் தான். இன்றைக்குள்ள விஞ்ஞானத்தை, இன்றைக்குள்ள சயின்ஸை விட ஒருபடி மேலே குர்ஆன் இருக்குது. விஞ்ஞானிகள் இந்த திருமறை குர்ஆன ஆச்சரியத்தோடு அதிசயத்தோடு பார்க்கின்றார்கள். அதனால தான் உங்களுக்கு பார்க்கலாம், திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் தமிழில் அரபுல சொல்லும்போது ஆயத்துன்னு சொல்லுவோம். நாங்கள் தமிழில் வசனம் என்று சொன்னதுக்கு என்ன, அரபுல ஆயத்துன்னு சொல்லுவோம். ஆயத்துன்றதுக்கான சரியான பொருள் என்னன்னு சொன்னால் அதிசயம். அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கருன், சிந்திக்கக்கூடியவர்களுக்கு பல அத்தாட்சிகள், பல அதிசயங்கள் இந்த குர்ஆனில் இருக்கின்றது. உண்மையிலே ஆயத்துன் என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னன்னா, வசனம் என்ற ஒரு அர்த்தம் இருந்தாலும் அதிசயமான ஒரு வசனம், ஆச்சரியமான ஒரு வசனம். அப்ப இன்றைக்கும் திருமறை குர்ஆன் அற்புதம். அப்ப இந்த அற்புதமான இந்த வேதத்தோடு மூமின்களாகிய எனக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு, அதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த திருமறை குர்ஆன் இவ்வளோ அற்புதமான அதிசயமான இந்த வேதத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் எதுக்கு தந்திருக்கின்றான், அதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டோமே ஆனால் இந்த குர்ஆனோடு ஒரு மூமின் எப்படி தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம். அப்போ எப்படி தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை படைத்த இறைவனே, இந்த திருமறை குர்ஆன தந்த இறைவனே எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுகின்றான். ஒரு மூமின் எப்படி குர்ஆனோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு எங்களை எடுத்துக்கங்களேன், குர்ஆனோடு எங்களுக்கு உண்டான தொடர்பு என்ன? ஒரு அற்புதம் என்று சொல்கின்றோம், ஒரு ஆச்சரியம் என்று சொல்கின்றோம். இதோடு இருக்கிற எங்களுக்கான தொடர்பு என்ன? குறைந்தபட்சம் திருமறை குர்ஆனை கையில் எடுத்து ஓதக்கூடியவங்களாக இருக்கின்றோமே தவிர, ஆனால் அல்லாஹ் குர்ஆனோடு என்ன தொடர்பை வைத்துக் கொள்ள சொல்கின்றானோ அந்த தொடர்பை வைத்துக் கொண்ட மூமின்களாக, முஸ்லிம்களாக நானும் நீங்களும் இருக்கின்றோமா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹி, அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருந்தால் லவஜது ஃபீஹி, இதில் பல முரண்பாடுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர், சிந்திப்பதற்கு ரொம்ப இலகுவாக இந்த குர்ஆனை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கின்றோம். ஃபஹல் மின் முத்தக்கிர், படிப்பினை பெறக்கூடியவங்க யாராவது உங்களில் இருக்கின்றார்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உங்களுடைய உள்ளங்களிலே பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கின்றவா என்று என்னையும் உங்களையும் பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான். அப்ப இந்த குர்ஆனை ஒரு மூமின் எப்படி கையாள வேண்டும் என்பதற்கும் திருமறை குர்ஆனே எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுகின்றது. கைக்கு எடுத்து அந்த வசனங்கள் அல்லாஹ் சிந்திக்க சொல்கின்றான், அதை வாசிக்க சொல்கின்றான். அதில் என்ன நான் பேசியிருக்கின்றேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று என்னையும் உங்களையும் அல்லாஹ் தூண்டுகின்றான். எத்தனை வசனங்கள், இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமி யுமினூன், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கின்றது. இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கருன், சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இதிலே அத்தாட்சிகள் இருக்கின்றன. இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமி யஸக்கரூன், படிப்பினை பெறக்கூடியவர்களுக்கு இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று பல நூற்றுக்கணக்கான வசனங்களின் மூலமாக அல்லாஹ் இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கருன் யஸக்கருன் யுமினூன் என்று அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுகின்றான். குர்ஆனை நீங்க படிங்க, குர்ஆனை பாருங்க, குர்ஆன் என்ன பேசுகின்ற என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படி என்று திருமறை குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுகின்றதை பார்க்கலாம். ஏன் குர்ஆனோடு நானும் நீங்களும் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும்? அப்படி தொடர்பு வைத்துக் கொள்வதன் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் என்னென்ன நன்மைகள் கிடைக்குது? இன்னைக்கு உலகத்தில் பாருங்களேன், இன்றைக்கு நோம்புக்கு மட்டும் தொழக்கூடியவனும் முஸ்லீமாக இருக்கிறத பார்க்கலாம். அன்றாடம் தொழக்கூடிய நானும் நீங்களும் முஸ்லீமாக தான் இருக்கிறோம். என்ன எங்களுக்கும் அவர்களுக்கும் உண்டான வித்தியாசம்? நாங்களும் முஸ்லீம்களாக இருக்கிறோம், அவர்களுக்கும் முஸ்லீம்களாக இருக்கிறோம். மேலதிகமாக ஏதாவது ஒரு அச்சம், ஏதாவது ஒரு பயம், அல்லாஹ்வோடு ஏதாவது ஒரு தொடர்பு இந்த தொழுகையை தாண்டி வேறு ஏதாவது ஒன்று எனக்கும் உங்களுக்கும் இருக்குதான்னு கேட்டால் இல்லை. ஆனால் இந்த திருமறை குர்ஆனை நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2 பக்கத்தையோ 3 பக்கத்தையோ அதை சிந்தித்து நாங்கள் படிக்குகின்ற போது அன்றைய நாள் ஒரு பயம் அல்லாஹ்வோடு எனக்கும் உங்களுக்கும் இருக்கும். அன்றைய நாள் ஒரு உறவு அல்லாஹ்வோடு எனக்கும் உங்களுக்கும் இருக்கும். தொழுகைக்கு போனாலும் ஒரு உள்ளச்சம் இறையச்சம் எனக்கும் உங்களுக்கும் வரும். நாங்களே சொல்லுவோம், தொப்பியை போட்டு வந்துட்டான் தொழுகிறதுக்கு, ஜும்மா நாளைக்கு மட்டும் தொழக்கூடியவர்களை பார்க்கணும். அவங்க முஸ்லீம் தான், ஆனால் அவர்களுக்கு உள்ளச்சத்தை ஒரு பயத்தை எங்களால் பார்க்க முடியாது. அப்போ எப்போ பார்க்கலாம்னு சொன்னால்,
திருமறை குர்ஆனோடு தொடர்பு நீங்கள் வைத்து கொண்டீர்களே ஆனால் உங்கள் அறியாமலே ஒரு பயம், ஒரு அச்சம் எங்களுக்குள்ள இருக்கும். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான், வலக்கது ஸர்ரஃப்னா லின்னாஸ் ஃபீ ஹாதல் குர்ஆனி மின் குல்லி மஸல். ஒரு மனிதனுக்கு தேவையான சகல முன்மாதிரிகளையும் இந்த குர்ஆனிலே நாங்கள் கூறியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல் ஃபஅபா அக்ஸருன் நாஸி இல்லா கஃபூரா. அதிகமான மனிதர்கள் அதை நிராகரிப்பவர்களாகவே இருக்கின்றார்கள். அப்போ முன்மாதிரிகளை அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். அது என்ன முன்மாதிரிகள் என்பதை எனக்கும் உங்களுக்கு எப்படி தெரியும்? வாரத்துக்கு ஒரு நாள் ஜும்மா பயான கேட்டால் நானும் நீங்களும் அதை புரிந்து கொள்வோம். அதை தாண்டி அதில் என்ன முன்மாதிரிகள் இருக்கின்றது என்பதை நானும் நீங்கள் எப்படி அறிந்து கொள்ளலாம்? திருமறை குர்ஆனை வாசிப்பதின் மூலமாக. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கின்றான், மனிதர்களுக்கு பல முன்மாதிரிகளை சொல்கின்றோம். வகாரல் இன்சான் அக்ஷர ஷைஇன் ஜதலா. மனிதன் அதிகமான காரியங்கள்ல விதண்டாவாதம் செய்யக்கூடியவனாக தான் இருக்கிறான்னு சொல்லி சும்மா தேவையில்லாம வாத பிரதிவாதம் செய்து கொண்டிருக்கின்றானே தவிர உனக்கு பல முன்மாதிரிகளை பல அத்தாட்சிகளை திருமறை குர்ஆன்ல நான் சொல்லியிருக்கிறேன், அதை நீங்க பார்க்க மாட்டீங்களா, அதை நீங்க படிக்க மாட்டீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் கேட்கிறான், லஅல்லஹும் யதஸக்கரூன். நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? சிந்திப்பதற்காக பல முன்மாதிரிகளை திருமறை குர்ஆனிலே நாங்கள் உங்களுக்கு கூறியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப முதலாவது திருமறை குர்ஆனை நானும் நீங்களும் படிப்பதின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கைக்கு தேவையான சகலதையும் படித்துக் கொள்ளலாம். இரண்டாவது, நேர்வழி என்ன என்பதை அல்லாஹ் சொல்றான், திருமறை குர்ஆனை வாசித்து அதை அறிந்து கொள்ளுங்கள் என்று. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதத்திலே குர்ஆனை நாங்கள் இறக்கினோம். ஹுதல் லின்னாஸ். இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழிப்படுத்தும். வபையினாத்தி மினல் ஹுதா. அல்லாஹ் எப்படி சொல்றான்னு பாருங்க. நேர்வழி என்ன என்பதையும் திருமறை குர்ஆன் உங்களுக்கு தெளிவுபடுத்தும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எது சத்தியம் என்பதை நானும் நீங்களும் பார்க்க வேண்டும் என்றால் ஒருத்தர் ஒரு ஆலிமிடத்தில் போயோ அல்ல ஒருத்தருடைய உரையை கேட்ட தேவையில்லை. குர்ஆனை கைக்கெடுத்து வாசித்தாலேயே எது உண்மையான மார்க்கம் எது சத்தியமான மார்க்கம் என்பதை புரிந்து கொள்ளலாம். பல பேர் இஸ்லாத்துக்கு குர்ஆனை படித்துத்தான் வந்திருக்கின்றார்கள். ஏன்னா அது குர்ஆனை படித்தா விளங்கும், இது ஒரு மனிதருடைய வார்த்தைகள் அல்ல, இவ்வளவு ஆழமான கருத்துக்களை ஒரு மனிதரால் பேச முடியாது என்பது திருமறை குர்ஆனை வாசிக்கின்ற போது, படிக்குகின்ற போது, சிந்திக்கின்ற போது ஒரு அறிவாளியால புத்தியால சிந்திக்கின்றவனுக்கு புரிந்து கொள்ளலாம். அல்ல அப்படித்தான் திருமறை குர்ஆனை எங்களுக்கு தந்திருக்கின்றான். அந்த அற்புதத்தை ஒரு மனிதனால் உணர்ந்து கொள்ளலாம். எத்தனை பேர் இன்றைக்கு இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள்? வந்தவர்கள் பல பேர் சொல்லக்கூடிய செய்தி, நாங்கள் குர்ஆனை படித்தோம், குர்ஆனை வாசித்தோம், அது ஒரு அற்புதமான வேதம், அற்புதமான வரிகளை கொண்ட ஒரு குர்ஆன், அது உண்மையான செய்திகளை தான் சொல்லுது, அதனால் நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்தோம் என்று கூறுகின்றார்கள். அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், வபையினாத்தி மினல் ஹுதா. நேர்வழி என்ன என்பதை இந்த திருமறை குர்ஆன் உங்களுக்கு தெளிவுபடுத்தும் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்றதை பார்க்கலாம். அப்ப எனக்கும் உங்களுக்கும் சத்தியம் நேர்வழி வேண்டும் என்றால் குர்ஆனை நானும் நீங்களும் கைக்கெடுத்து படித்தாலேயே, அதை சிந்தித்தாலேயே இந்த உலகத்தில் எது சத்திய கொள்கை, எந்த பாதை சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாதை என்பதை எனக்கும் உங்களுக்கும் புரிந்து கொள்ளலாம். இதை விட்டு மனிதர்களாகி நாங்கள் தூரமானதுனால தான், அல்லது எங்களை தூரமாக்கினதுனால உலமாக்கள் நாங்கள் யாரோ ஒருத்தர் சொல்றது தான் உண்மை, யாரோ ஒருத்தர் சொல்றது தான் சரி, அவர் சொல்றது பக்கம் போனாதான் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று போகக்கூடிய பெரிய ஒரு சமூகத்தை பார்க்கலாம். எனவே அந்த மக்களை பார்த்து கூறுகின்றோம், நீங்கள் குர்ஆனை கைக்கெடுங்க. தமிழ் மொழிபெயர்ப்பு வந்திருக்குது, நீங்கள் விரும்பின மொழிபெயர்ப்பை கைக்கெடுத்து அதை படித்து பாருங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்காவிட்டாலும் தொடர்ந்து படிங்க. 198% வசனங்கள் வெளிப்படையாக உங்களுக்கு சரியான செய்திகளை உள்ளத்தை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கக்கூடிய வசனங்களை உங்களுக்கு பார்க்கலாம். எனவே திருமறை குர்ஆனை படிப்பதின் மூலமாக ஒன்றாவது சத்தியம் நேரான வழி எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கும். அல்லாஹ் இன்னொரு இடத்துல எப்படி சொல்கின்றான்னா, இன்ன ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். இந்த குர்ஆன் நேரான அந்த பாதையின் பக்கம் உங்களை வழிகாட்டும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், வயுபஷ்ஷிருல் முஃமினீன அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத்தி அன்ன லஹும் அஜ்ரன் ஹஸனா. நல்ல காரியங்களை செய்யக்கூடிய மூமின்களாக உங்களுக்கு நல்ல பரிசுகள், நல்ல கூலிகள் உங்களுக்கு வழங்கப்படும் என்று அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் நன்மாராயம் கூறுகின்றார். அப்ப இந்த குர்ஆனை படிப்பதின் மூலமாக இந்த உலகத்தில் நான் அல்லாஹ்வை நம்பி தூதரை நம்பி அவர்களுக்கு கட்டுப்பட்டு ஒரு உண்மையான மூமினாக வாழ்வதனுடைய அந்த பயன் நாளை மரணத்துக்கு பின்னாடி கிடைக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தினுடைய அந்த கூலிகள் இருக்கின்றதே,
அதை குர்ஆன் பேசுது. அப்படி பேச போல ஒரு ஆசை வருமா இல்லையா? ஆசை ஒன்று வரும். இன்னும் நான் ஈடுபாடாக இருக்க வேண்டும், இன்னும் நான் அல்லாஹ்வை ஆழமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும், இன்னும் நான் தொழுகையில் பேணுதல் உள்ளவனாக இருக்க வேண்டும், இன்னும் நான் அல்லாஹ் ஜகாத்தை பற்றி சொல்கிறான், சதக்காவை பற்றி சொல்கிறான், சதக்கா இன்னும் நான் அதிகமாக வழங்க வேண்டும், அல்லாஹ் தான் இது ரிஸ்க்கு பொறுப்பாளர், இந்த அளவுக்கு எனக்கு பொருளாதாரத்தை வசதியை தந்தது என்னுடைய புத்தியிலேயோ என்னுடைய உழைப்பிலேயோ அல்லது என்னுடைய முயற்சியிலேயோ இல்லை, படைத்த ரப்பு என் மீது வைத்த அன்பின் பாசத்தின் காரணமாக. எனவே சதக்காவை கொடுக்க சொல்கிறான், கொடுத்தா இன்னும் நிறைய தர்றேன்னு சொல்கிறான். இப்படி எங்களை வணக்க வழிபாடுகளின் பக்கம் நல்ல செயல்களின் பக்கம் தூண்டக்கூடிய விதத்தில் திருமறை குர்ஆன் வசனங்கள் இருக்கிறதோடைய நாளை மறுமையில் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த வெகுமதிகள் சொர்க்கத்தினுடைய அந்த இன்பங்கள் குறித்து பேசுகின்ற போது ஒரு ஆசை வரும், இன்னும் நான் கூடுதலாக இஸ்லாத்தில் ஈடுபடக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று. எனவே அதை இந்த திருமறை குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகின்றதை பார்க்கலாம். அதே போன்று திருமறை குர்ஆன் அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வலக்கத் ஜாஅஹும் மினல் அம்பாஹி மா ஃபீஹி முஸ்தஜிர், அச்சுறுத்தக்கூடிய உங்களை பயமுறுத்தக்கூடிய செய்திகள் இந்த திருமறை குர்ஆனில் இருக்கின்றது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஹிக்மத்துன் பாலிகத்துன், உயர்ந்த தரத்திலான ஞானம் அறிவும் இந்த திருமறை குர்ஆனில் இருக்கின்றது. ஃபமா துகனின் நுதுர், ஆனால் உங்களில் பல பேரும் அதை புறக்கணிக்கக்கூடியவர்களாகவே இருக்கின்றீர்கள் என்று இந்த அச்சுறுத்தல்களை இந்த உபதேசங்களை நீங்கள் புறக்கணிப்பவர்களாகவே இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் இந்த வசனத்தில் 2 செய்தியை சொல்கிறான். ஒன்று அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, உங்களை அச்சுறுத்தக்கூடிய பயமுறுத்தக்கூடிய செய்திகளும் இந்த குர்ஆனில் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒரு பயம் வரணுமா இல்லையா மனுஷனுக்கு? நான் ஏன் இப்படி பேசுகிறேன், நான் ஏன் இப்படி நடந்து கொள்கின்றேன், நான் ஏன் இப்படி காட்டுமிராண்டித்தனமாக என்னுடைய வாழ்க்கை போகுது, யாருக்குமே எந்த பயமும் இல்லாமல் எந்த அச்சமும் இல்லாமல் உலகத்தில் தான் தோண்டித்தனமாக வாழுகின்றேன் என்ற ஒரு மனிதனுக்கு ஒரு உணர்வு வரணுமா இல்லையா? அந்த உணர்வு வந்துடுதா இல்லையா? நிறைய பாடகிகள், சினிமா நடிகைகள் எல்லாத்தையும் மனிதர்களுக்கு ஒத்து போட்டு காட்டி அவங்க நடித்தவங்க எல்லாம் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வர்றாங்க. எதனாலேன்னு சொன்னால் அந்த குர்ஆனுடைய அந்த வசனங்களை படிக்கின்ற போது அதில் அல்லாஹ் எந்த அளவுக்கு கண்டிப்புகளை அச்சுறுத்தல்களை சொல்லியிருக்குன்னு ஒரு பயம் வருது அவங்களுக்கு. இவ்வளோ ஒரு நல்ல முறையில் வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கமா? அப்போ நான் இப்படி இருக்கக்கூடாது, என்ன நான் மறைச்சு கொள்ளணும், இஸ்லாத்தின் பக்கம் நான் என்ன கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், நான் ஒரு நல்ல பெண்ணாக நல்ல மனிதனாக வர வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த தூண்டுதலை கொடுத்து நல்ல மனிதர்களாக மாறினது குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கக்கூடிய அந்த அச்சுறுத்தக்கூடிய செய்திகள் தான். அந்த பயம் ஒரு மனுஷனுக்கு வரும் குர்ஆனை கைக்கெடுத்து படிக்கின்ற போது. நாங்கள் இஸ்லாத்தில் இருக்கின்றோம், எங்களுக்கு அந்த உணர்வு இல்லை, ஆனால் இஸ்லாத்துக்கு வெளியே படுமோசமாக மிக கேவலமாக மிக மோசமான ஒரு வாழ்க்கையை, இந்த உலகம்தான் என்னுடைய சொர்க்கம் என்று வாழ்ந்தவர்களுடைய பல பேருடைய வாழ்க்கையை திருப்பி புரட்டி போட்டு அவர்கள் நல்ல மனிதர்களாக, எங்களை விட இஸ்லாத்தில் உறுதி உள்ளவர்களாக, எங்களை விட இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக, எங்களை விட ஈமானில நம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடியவர்களாக அவர்களை ஆக்கினது இந்த குர்ஆனுடைய வசனங்களா இல்லையா? ஏன் அது எங்களிடத்துல இல்லை? அப்ப எங்களுக்கான திருமறை குர்ஆனுடைய தொடர்புகள் வருகின்ற போது நாங்களும் இந்த மாதிரி நல்ல மனிதர்களாக நல்ல மூமின்களாக மாறலாம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஹிக்மத்துன் பாலிகத்துன், உயர்ந்த ஞானம் அதில் இருக்கின்றது என்று. இந்த குர்ஆனோட தொடர்பு வச்ச கொண்டவங்களை பார்க்கலாம். பழைய காலத்து இந்த கொள்கைக்கு வந்தவங்களை பெருசாக அவங்களுக்கு எழுத படிக்க பெரிய அறிவெல்லாம் கிடையாது, பார்த்தா ஒரு சாதாரண மனுஷமாக இருப்பாங்க. ஆனால் குர்ஆன் அவங்க கூட பேசினா அவங்களுக்கு வழங்கும், அவ்வளோ அறிவு அவங்கக்கிட்ட இருக்கும். குர்ஆன் குறித்து, இந்த உலகம் குறித்து, உலகத்தில் உள்ள இந்த வானத்தை பற்றி, பூமியை பற்றி, சந்திரனை பற்றி, மலைகளை பற்றி, மிருகங்களை பற்றி நல்லா சொல்கிறான் இல்லை, ஒட்டகத்தை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, மலைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, பயிர்களை சிந்திக்க வேண்டாமா? அவரிடத்துல போய் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விவசாயி மாதிரி பேசுவார். ஒரு மிருகங்களை எப்படி மேய்க்கக்கூடிய ஒரு இடத்துல என்னென்ன நாலேஜ் இருக்கும் அந்த நாலேஜில் ஒருத்தராக பேசுவார். ஏன்னா குர்ஆனோடு தொடர்பு வைத்துக்கொண்டு அதை சிந்தித்து அவ்வளோ அறிவு இருக்கும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஹிக்மத்துன் பாலிகத்துன், உயர்ந்த தரத்திலான அறிவு இந்த திருமறை குர்ஆனில் இருக்கும். ஒருத்தனை முட்டாளாக்கலாது, குர்ஆனோடு தொடர்பு வச்சுக்கிற ஒருத்தனை மடையனாக்கலாது. அவனா முட்டாள்தனமாக நடந்து கொண்டாலே தவிர அவனுக்கு தெரியும் நான் முட்டாள்தனமாக தான் நடந்து கொள்கிறேன், அதுவும் பிரச்சனை இல்லை, எனக்கு அல்லாஹ்வுக்காக நான் அப்படி நடந்து கொள்கிறேன். அவனிடத்துல அந்த அறிவு இருக்கும், அந்த ஞானம் இருக்கும். எனவே இந்த திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான், உயர்ந்த தரத்திலான அந்த அறிவு ஞானத்தை உங்களுக்கு இதை படிப்பதின் மூலமாக வாசிப்பதின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று. எனவே சூரத்துல் ஃபாத்திஹாவை மற்ற சூறாக்களை நாங்கள் படிக்குகின்ற போது எங்களுக்கு சிறந்த அறிவையும் ஞானத்தையும் இந்த திருமறை குர்ஆனின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். எனவே குர்ஆனை நாங்கள் அணுகின்ற போது இவ்வளோ நன்மைகள் இருக்குது.
பல முன்மாதிரிகளை பெற்றுக்கொள்ளலாம், நேர்வழி என்ன என்பதை அடைந்து கொள்ளலாம். அதே போல் நாளை மறுமைக்கான சொர்க்கத்துக்கான அந்த மனிதனுடைய அந்த பரிசுகள் என்ன என்பதை அதை அறிந்து கொள்கின்ற போது வணக்க வழிபாடுகளில் ஒரு அதிக ஈடுபாடு வரும், அல்லாஹ்வோடு அதிக தொடர்பு வரும். அதில் அச்சுறுத்தல்களை படிக்குகின்ற போது ஒரு பயம் வரும், பாவங்களை விட்டு நானும் நீங்களும் தவிர்த்து கொள்வோம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அறிவு ஞானம் எங்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து கிடைக்கும் என்று இந்த திருமறை குர்ஆனை படிப்பதின் மூலமாக, அதை அணுகுவதின் மூலமாக இவ்வளவு நன்மைகள் இருக்கின்றதாக எங்களுக்கு பார்க்கலாம். இன்னும் ஏராளமான நன்மைகள் இருக்குது. எனவே குர்ஆனோடு தொடர்பு வைக்கக்கூடிய உண்மையான மூமின்களாக, விசுவாசிகளாக நானும் நீங்களும் இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் கமர் அந்த சூராவில் வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர், இந்த குர்ஆனை சிந்திப்பதற்கு இலகுவாக நாங்கள் ஆக்கியிருக்கின்றோம், படிப்பினை பெறக்கூடியவங்க யாராச்சும் இருக்கிறீங்களா என்று அல்லாஹ் 4-5 இடத்துல அல்லாஹ் கேட்குறான். ஒரே சூறாவில் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் அதுக்கப்புறம் அந்த குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட செய்தி அல்லாஹ் சொல்ல இல்லை. குர்ஆனை நாங்கள் லேசாக்கி இருக்கிறோம், அதில் படிப்பினை பெறக்கூடியவங்களா இருக்கிறீங்களான்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமும் குர்ஆனோட சம்பந்தப்பட்ட செய்திகளை சொன்னால் குர்ஆனோடு அல்லாஹ் சொல்கிறான்னு புரிஞ்சுக்கொள்ளலாம். ஆனால் அதுக்கப்புறம் என்னத்தை அல்லாஹ் சொல்கிறான்டா, அழிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தினுடைய வரலாறெல்லாம் சொல்லுவான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போய் மக்களுக்கு தஅவாவை செஞ்சாங்க, அந்த மக்கள் அதை புறக்கணிச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மழையை பெய்ய வச்சோம், வெள்ளத்தை அனுப்பினோம், அந்த மக்களை நாங்கள் அழித்தோம் என்று அந்த வரலாறை சொல்லிட்டு அழித்தோம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர், குர்ஆனை நாங்கள் இலகுவாக்கி இருக்கின்றோம், படிப்பினை பெறக்கூடியவங்களாக இருக்கின்றீர்களா என்று சொல்லிவிட்டு அதுக்கடுத்து அல்லாஹ் மூசா நபியுடைய வரலாறு அல்லாஹ் சொல்லுவான். 3ஆவது மூசா நபி போய் கேட்டாங்க, ஃபிரௌன் மறுத்தான், அந்த கூட்டமும் மறுத்தாங்க, கடலில் அவர்களை அழித்து மூழ்கடித்து அவர்களை நாங்கள் அழித்து விட்டோம், மூசா நபியை காப்பாற்றினோம். வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர், குர்ஆனை சிந்திக்கக்கூடியவங்க இருக்கிறாங்களா, படிப்பினை பெறக்கூடியவங்க இருக்கிறீங்களான்னு அல்லாஹ் கேட்குறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் இன்னொரு சமூகத்தை அல்லாஹ் சொல்லுவான், ஆதி சமூக கூட்டது. அதுக்கப்புறம் திரும்பவும் வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன், அதுக்கப்புறம் இன்னொரு சமூகத்தை. ஏன் அல்லாஹ் இப்படி சொல்கிறான்? அந்த வசனத்துக்கும் பின்னாடி சொல்லக்கூடிய அந்த வரலாறுக்கும் ஏதோ ஒரு லிங்க், ஏதோ ஒரு தொடர்பு இருக்க போய் தான் அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னு சொன்னால் அந்த மனிதர்கள் அந்த தூதர் கொண்டு போய் வைத்த அந்த கொள்கையை, அந்த வேதத்தை அவர்கள் மறுத்தார்கள், அதை சிந்திக்கவில்லை, அதை கையில் எடுக்கவில்லை, அதனால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அதனால் அவர்களுக்கு இந்த அளவுக்கு தண்டனைகளை, வேதனைகளை நாங்கள் கொடுத்தோம். முஹம்மதுடைய சமூகம் நீங்களும் இவ்வளவு இலகுவான லேசான திருமறை குர்ஆனை படிக்காமல், அதிலே படிப்பினை பெறாமல் நீங்கள் இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கையை வாழுவீர்களே ஆனால் அவர்களை எப்படி நாங்கள் தண்டித்தோமோ, எந்த வேதனைகளை அவர்களுக்கு தண்டனைகளை வழங்கினோமோ அதே தண்டனைகளை, வேதனைகளை உங்களுக்கும் நாங்கள் வழங்குவோம் என்ற எச்சரிக்கையை தான் அந்த வசனங்களின் மூலமாக, அந்த சூறாவின் மூலமாக அல்ல எனக்கும் உங்களுக்கும் விடுக்கிறான். சாதாரணமான ஒரு செய்தி அல்ல. இதை கேட்க போகல சும்மா இருக்கலாம், ஆனால் அப்படி ஒரு வேதனை தண்டனை வரப்போகல தான் தெரியும் அது எவ்வளோ பயங்கரமானது அப்படின்னு சொல்லி. அப்படிதானே? சாதாரண நிலநடுக்கம் வந்த நேரத்தில் தான் எங்களுக்கு தெரியும் நிலநடுக்கம் விட என்ன, அது எவ்வளோ பயங்கரமானது அப்படின்னு. சுனாமி வராதவங்களுக்கு தெரியாது சுனாமி என்னன்னு. வந்த மக்கள் இடத்துல போய் கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. கேரளாவில் ஒரு பகுதி மொத்தமாக அழிஞ்சிடுச்சு இல்லை, அதில் கொஞ்சம் பேர் அங்கங்கே மிஞ்சி இருக்கும் இல்லை, அந்த மனிதர் இடத்துல போய் கேட்டு பாருங்க அந்த வெள்ளத்தால் வந்த பாதிப்பு எப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அந்த பாதிப்பு எப்படின்னு சொல்லி காட்டு தீ பரவுது இல்லை, அந்த காட்டு தீயால் பாதிக்கப்பட்ட மக்கள் இடத்துல போய் கேட்டு பாருங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. நாங்கள் இங்கே உட்காந்து பார்க்குறோம், ஓகே, நாங்கள் சம்டைம் வந்து அதை பார்க்குறோம், சில நேரங்களில் கவலை வருது, சில நேரங்கள் பசங்களோட கூட்டு ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கும்போது சிரிப்பு வருது, அப்படி தானே? ஆனால் அதை அனுபவித்தால் தான் தெரியும் அது எவ்வளோ கொடூரமானது, கடுமையானது அப்படின்னு சொல்லி. அல்ல அதைத்தான் சொல்கிறான். இந்த குர்ஆனை நீங்கள் புறக்கணிப்பீர்களே ஆனால், இதை சிந்திக்க மறுப்பீர்களே ஆனால், இதோடு நீங்கள் தொடர்பு வைக்காதவர்களாக இருந்தீர்களே ஆனால் அந்த தண்டனை உங்களுக்கு வரும். எனவே குர்ஆன் ஓதுறதுக்கு இறைக்கப்பட்ட வேதமே அல்ல. நாங்கள்லாம் ஓதுறதுக்கு தான் கூடுதல் முக்கியம், ஓதுதான் ஓதணும், நன்மை கிடைக்கும் ஒரு எழுத்துக்கு. ஆனால் அதுக்கு இறக்கப்பட்ட வேதம் அல்ல திருமறை குர்ஆன். ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் ஓதுனா 2 பக்கம் 3 பக்கம் 4 பக்கம் குர்ஆனை நாங்கள் படிக்கணும், வாசிக்கணும். முதல்ல அல்லாஹ் என்னோட என்ன பேசியிருக்கின்றன என்பதை நானும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
அப்படி அறிந்தால்தான் அல்லாஹ்வோடு எனக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு வரும், ஒரு தொடர்பு வரும், அல்லாஹ் குறித்து ஒரு பயம் வரும், நாளை மறுமையில் அல்லாஹ் குறித்த அந்த வெகுமதிகள் குறித்து ஒரு ஆசை ஆர்வம் எனக்கும் உங்களுக்கும் வரும். அப்படி இல்லை என்று சொன்னா சாதாரண ஒரு மனிதனை போன்று, ஒரு மூமினை போன்று அன்றாடம் தொழுது கொண்டு வேலைக்கு போயிட்டு தூங்கி சாப்பிட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை தான் நானும் நீங்களும் கழிப்போம். அல்லாஹ்வோட ஒரு உறவு, அல்லாஹ்வோட ஒரு தொடர்புள்ள ஒரு மூமினாக எனக்கும் உங்களுக்கும் மாற முடியாது. அப்படி மாற வேண்டுமானால் நிச்சயம் குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். எனவே அப்படி தொடர்புள்ளவர்களாக மாறி அல்லாஹ்வுடைய தண்டனைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து நாளை மறுமையில வெற்றி பெறக்கூடிய மூமின்களாக நானும் நீங்களும் இருப்போம். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.